வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சிக்கன் கிரேவிங்க. 1 கிலோ எடுத்து இப்போ வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ போடுறத நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் பண்ணக்கூடாதுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. இனி நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம கிரேவி மட்டும்தான் பண்ணுறோம். இன்னொரு நாளைக்கு நான் பிரியாணி எல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுப்பு பற்ற வச்சு வானலை வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போ வந்துட்டு எஸ்விஎஸ் எண்ணெய் தாங்க தாளிக்கிறேன். நம்ம வந்துட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரு சின்ன துண்டு பட்டை, சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 2 பிரியாணி இலை, அவ்வளோதாங்க. பிறகு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிச்சிங்க. இப்போ நாம் வந்துட்டு கொஞ்சம் தக்காளி 2 தக்காளி தாங்க அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நாம் வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்காக. அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்க. அதனால தாங்க சிக்கன் கிரேவி செய்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. டெய்லி வீடியோ போடுறேங்க. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நாங்கள் டெய்லி வீடியோ போடுறதுக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. நிறைய சிக்கன் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சிக்கனை போட்டு அப்புறம் மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இனி நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன் போடுறேங்க. நல்லா இந்த
மசாலாவோட நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லைங்க, அவ்வளோதாங்க. அதோட மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தாங்க உப்பு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படியே உப்பு கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின சிக்கன் மசாலா தாங்க போட போகிறேன். வீட்லேயே நானே ரெடி பண்ணிக்குவேன், ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி தான் போடுவோம். இன்றைக்கி வந்துட்டு டைம் இல்லை, அதனால் கடையில் வாங்கிட்டேன். அதான் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த கரண்டியை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதிலே வச்சா சூடு ஏறிடும், அதனால் அப்படி வைக்க தேவையில்லை, எடுத்து கீழே வச்சிடலாம். ஒரு வேக்காடு வந்துடுச்சுங்க. சிக்கன் தண்ணிலாம் விட்டுடுச்சு, நல்லா மசாலாவோட இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம மசாலா பொடியெலாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க வேண்டியது தாங்க. இது வந்துட்டு ஒரு சிக்கன் மசாலா கடையில் வாங்குதுங்க, ஒரு ஃபுல் பேக்கெட்டும் போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா போட்டு அது மிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஒரு கிளறிடலாம். அடுத்தது வெறும் மிளகாத்தூள். இது காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக தாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. என்ன தான் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மசாலாத்தூள் போட்டாலும் நான் எப்பவும் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுவோங்க. அது போட்டால் தாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கனம் மசாலா வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கனம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரு கிளறி விட்டுடலாம். மிளகாத்தூள், அந்த மசாலாத்தூளெல்லாம் வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் சிக்கனை. உப்பு போடணும், நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ கிரேவிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஆஞ்சி வச்ச இதில் போட்டுடலாம். பண்ணது இப்போ ஆஞ்சி வச்ச புதினா தழையை போட்டுடலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு, கிரேவியில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. சூப்பரான காரம், கரெக்டான உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. சிக்கன் வேகட்டும், நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ சிக்கன் என்னாச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம்.
எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நடுவில் நாம் திறந்து கிளறி விடணுங்க. அப்போ தான் எல்லா இடமும் நல்லா வேகும், போனெல்லாம் நல்லா வேகுங்க. அதுக்கு தான் திரும்ப நம்ம மூடியை போட்டுடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் வாங்க. ஒரு தடவை நம்ம சிக்கனை திறந்து பார்த்துடலாம். கிளறி விடணும் நடுவில், இல்லைனாக்கா அடி பிடிச்சிருங்க. அதனால் அடிக்கடி கிளறி விடணும். ஓரளவு சிக்கன் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே நல்லா வெந்துடுங்க. சூப்பராக இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் சுண்டணும் கிரேவி. நம்ம இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சிங்க. இப்போ கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்காக கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்றாங்க. போதும், கிளறி விட்டுடலாம். சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி எல்லாம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. ஆனால் இன்னும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வாங்க திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நல்லா கிரேவி நல்லா சேர்ந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா? சிக்கனும் நல்லா வெந்துடுச்சிங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதா? எப்பவும் போல் நம்ம கடைசியாக பெப்பர் போடுவோம் இல்லைங்களா? நான் எல்லா சமையலும் கடைசியாக ஒரு பெப்பர் போடுவோங்க. அந்த பெப்பர் பொடி போடுறேங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே ஓவர், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நல்லா கிளறி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை மேலே போட்டு நாம் இறக்கிட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்களா? செமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாம் இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நாங்கள் சாதத்தில் வச்சு தாங்க சாப்பிட போகிறேன். இங்கே சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.